ஆற்றல் திமுகவில் இணைந்ததன் மூலம் ஓபிஎஸ் என்ற பூனைக்குட்டி வெளியில் வந்துள்ளதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி எட்டப்பனாக இருந்த ஒருவர் எதிரிகளோடு சேர்ந்து விட்டதாக கடிந்துரைத்துள்ளார். என் கண் முன்னே பொன்மன ஜம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, இரவென்றும் பகலென்றும் பாராம ஊர் ஊரா ரத்தத்தை விரைவியா சிந்தி தனக்கு ஏற்பட்ட நோயை கூட பொருட்படுத்தாம அம்மா தமிழகம் முழுவதும் சுழன்று வந்து அண்ணா திமுக ஆட்சி அமைச்சாங்க. அந்த ஆட்சிக்கு துரோகம் விளைவித்து எட்டப்பரா இருந்து ஒருவர் எதிரிகளோடு சேர்ந்து நமக்கு எதிராக வாக்களித்தார்கள். அதை கூட நம்முடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் சொன்னாங்க, வேண்டாம் ஒன்னா இணையலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுடைய கருத்தை கேட்டு ஒன்னா இணைத்து இந்த இயக்கத்திற்கே ஒருங்கிணைப்பாளராக்கணும். நாடா 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலை வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய ஆட்சி அமைப்பதற்கு நல்ல சூழ்நிலை இருந்தது. தென் மாவட்டத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாம திமுகவுக்கு பி டீமா இருந்து வெற்றி வாய்ப்பை இழக்க செய்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டது. காட்டிட்டாங்களே, பூனைக்குட்டி வெளியில் வந்துடுது. முதலமைச்சர் என்ற அடையாளத்தை அம்மா கொடுத்து இங்க இருக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைப்பாளர் என்ற அடையாளத்தை கொடுத்த பிறகு இது கூட இவ்வளவு பெரிய பதவி கொடுத்த பிறகு அந்த மனிதனுக்கு ஆசை அடங்கல. எங்க போய் சேர்ந்திருக்கிறாரு? தீய சக்தி திமுக சேர்ந்துட்டான். பொன்மன ஜம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தொடங்குகின்ற பொழுது தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் வேரோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட கட்சியில போய் சேர்ந்திருக்கிற வெக்கம் மானம் இல்ல.